வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். இப்ப புதுசா திருமண பொருத்தத்துல சூட்சும விதிகள்லாம் சொல்லி தராங்களாம். அந்த சூட்சும விதிகள தெரிஞ்சுக்கிட்டு, நாம போய் கரெக்ட்டா மேட்ச் பண்ணிருவோம். மேட்ச் பண்ணி அப்படியே நீங்க போயி அழகா உங்க கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு குடுத்துட்டீங்கன்னா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி பிரச்சனை வருதுன்னு வைங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து ஜோசியர உள்ள வச்சிரலாம். இவர் தான் எல்லாம் பார்த்து குடுத்தார். இவர் பார்த்து குடுத்ததுல இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. தயவு செய்து இவர உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிரலாம். பிரச்சனை ஆனா, பிரச்சனை ஆகல. அந்த விதிகளை எல்லாம் கண்டுபிடிச்சு, நாம கரெக்ட்டா மேட்ச் பண்ணி எல்லாரும் கணவன், மனைவி சச்சரவு இல்லாம நல்லா வாழ்றாங்க அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோம்னா, சும்மா தமிழர்கள் மட்டும் பார்த்துட்டு இருக்க இந்த திருமண பொருத்தத்த உலகம் முழுவதும் கொண்டு போயிரலாம். அந்த பெண்கள் கோர்ட்டுன்னு ஒரு பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அதை எடுக்க சொல்லிடலாம். வேணாங்க அந்த மகளிர் காவல் நிலையம். அதே மாரி மகளிர் கோர்ட் நீதிமன்றம், மகளிருக்கான நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா? அதுகளையும் எடுக்க சொல்லிடலாம். ஏன்னா நம்மளே முடிவு பண்ணிடுறோம்ல. திருமண பொருத்தத்துல அந்த சூட்சும விதிகளை எல்லாம் கண்டுபிடிச்சு அழகாக இணைச்சு வச்சிடுறோம். அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது. பிரச்சனை வரலைனாலே ஒண்ணும் இது மகளிருக்கு ஆன அந்த கணவன் மனைவிக்கான அந்த பிரச்சனைகள் அந்த அந்த சட்டம் பிரச்சனை இல்லாம போயிடும். அந்த பக்கம் கோர்ட்டுல அந்த தாவா கிடையாது. எந்த எதிர்ப்பும் கிடையாது. எதுவுமே இல்லாம போயிருமேங்க. ஏங்க அதுக்குத்தானங்க நான்லாம் பாடுபட்டேன். 40, 45 வருஷமா இதுக்குள்ள முங்கிக்கிட்டு இருக்கோம்னா, எத்தனை விஷயங்கள் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். அதுல கடைசியா நாங்க முடிவுக்கு வந்தது என்ன? அந்த திருமணம் பார்த்து பொறுத்தவரை உலகமாக குப்பைங்க. அதை ஏன் கண்டுபிடிச்சாங்க? தன்னுடைய இனத்தினர்கள் தன்னுடைய நெருங்கிய சொந்தத்தை விட்டுட்டு வெளி சொந்தங்களுக்கு திருமணம் செய்யும் போது அறிமுகம் இல்லாதவர்களுக்கு அவங்க பேருடைய எழுத்தினுடைய நட்சத்திரத்தை வச்சு பொருத்தம் பார்த்து ஒரு அறிமுக விழாவுக்காக அந்த 10 பொருத்தத்தை கண்டுபிடிச்சாங்களே தவிர அவங்களே விதி போட்டிருப்பாங்க. அந்த விதிகளுக்கு அவங்களே விதிவிலக்குகளும் போட்டுருவாங்க. ஒரே ஒரு விதிதான். ஏகாதிபத்திய மைத்ரேவா சமசப்தமா ஏவச்ச ரச்சு தோஷம் ராசி தோஷம் எல்லா தோஷமும் நவித்தியதேன்றான். போச்சா? ஏகாதிபத்திய மைத்திர இப்ப மேசராசியில இருக்க 3 ராசியும் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரமும் மேசராசியில இருக்க 3 நட்சத்திரம் அந்த தனுசுல இருக்க 3 நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரமுமே ரஜு தட்டும் அசுபதி மக மூலம். ஆனா இந்த விதியில மைத்திர ராசிகள்னா இது 3 நட்பு ராசி. அப்ப அடிபட்டு போகுது. ரஜ்ஜும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. திருமணம் போங்க. மாங்கல்ய பொருத்தம், கயிறு பொருத்தம், ரச்சு பொருத்தம்னு வாங்க. அதே ஒண்ணும் இல்லாம பண்ணிருச்சு இந்த விதிவிலக்கு பொருத்தம். அப்புறம் இந்த பொருத்தத்தினால என்ன நன்மை இருக்கு? நீங்க தான் சொல்லணுங்க. புத்திர விருத்தி ராசி எல்லாமே வேணாம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிட்டாங்க. சமசப்தம ராசி, நட்பு ராசிகள், ஏக ஆதிபத்தியம் உள்ள அதாவது மேச விருச்சிகம், ரிஷபம் துலாம், மிதுனம் கன்னி, தனுசு மீனம் இதெல்லாம் ஏக ராசிகளாக இருந்தால் தாராளமா திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? நாங்க விதிய படிச்சுட்டு போயிருந்தோம்னா சொல்லியிருக்கலாம். விதிவிலக்கையும் நாங்க படிக்கிறேன். சும்மா இல்லைங்க, ஒரு ஆய்வாளரா தானங்க இருந்தா. தொடக்க காலத்துல எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம். 10 பொருத்தத்தை அழகா எழுதி இது சூப்பராக்குன்ட்டு எழுதி பிரிண்ட் எல்லாம் போட்டு என்னென்ன போட்டு தெரியுங்களா நாங்க இதெல்லாம் பண்ணணும். ஆனா கடைசியில நிறைய உள்ள போய் பார்த்தா காலவிதானம், கால பிரகாசிகா, காலாமிர்தம் வரிசையா அந்த புக்குகளை பூரா தேடி உள்ள போனா இந்த விதிவிலக்கு போட்டோன்னே எல்லாமே போச்சுடா. அதை விட ஒண்ணு சொல்லுவான், மன பொருத்தம் ஒண்ணும் இருந்தால் தாராளமா திருமணம் செய்யுங்க அப்படிங்கிறான். அப்ப மன பொருத்தம்ங்கிறது என்ன? 2 வீட்டாருக்கும் பொதுவாக பொருந்தினாலே போதும். ஆண் பெண் 2 பேருக்கும் மனசு பொருந்தினாலும் திருமணம் பண்ணுன்னு சொன்ன பின்னாடி அப்ப உண்மையிலே என்ன நடக்குது இந்த திருமண பொருத்தத்துல? எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரி கொண்டு போவாங்க. அப்புறம் செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், மாங்கல்ய தோஷம்,
ஏன்னா எல்லா தோஷத்தையும் சொல்லி அதை கெடுக்கிறது, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு கூட்டம் அலையுது, நான் பரிகாரம் பண்றேன் பணம் கொடுன்னு சொல்லி. என்ன கேவலமோ, என்ன பாவத்தை சுமக்குறாங்களோ நமக்கு தெரியாது. ஏன்னா பாவ புண்ணியம் அப்படிங்கிறதுல உண்மையிலேயே எனக்கு என்னன்னா, அவன் ஜாதகம் சரியில்லைன்னா அவன் பாவம் தானே பண்ணுவான். அவன் ஜாதகம் நல்லா இருந்தா அவன் நன்மை தானே செய்வான். அதனால பாவ புண்ணியம் செய்கிறது அது அவனுடைய விதி. இறந்த பின் இப்படி போவோம், முன்பிறப்புல இப்படி வந்தோம் அப்படிங்கிறதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அது மத கோட்பாடுகள். நம்ம இந்தியாவில் இருக்க மதம் எல்லாம் முன் ஜென்மம் அடுத்த ஜென்மத்தை பேசும். இந்தியா விட்டு வெளியே இருக்கிற எந்த ரிலிஜனும் அதெல்லாம் பேசாது. அதுக்கு ஒரே பிறவிதான், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் லாஸ்ட் டே ஜட்ஜ்மெண்ட். அதனால அவங்க புதைக்கிறாங்க. இந்த கதை ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா திருமண பொருத்தத்துல உங்களுக்கு சூட்சும விதிகளை சொல்லித்தரேன். உண்மையிலேயே சூட்சும விதிகளை சொல்லித்தரக்கூடிய மனிதர்கள் ஒரு ஜாதகங்களுக்கு அந்த விதிப்படி கல்யாணம் பண்ணி மனது ரீதியாக திருப்தியா கையெழுத்து போட்டு எதிர்காலத்தில் எவ்வித பிரச்சனையும் வந்தாலும் அதுக்கு நானே பொறுப்புன்னு அவங்களை எழுதி கொடுக்க சொல்லுங்க. அந்த சூட்சும விதியை சொல்லி கொடுக்குறவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுப்போம். ஆமாங்க, 10 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுப்போம். ஏன்னா அவர் எழுதியும் கொடுத்துடுறாரு, அங்க பிரச்சனையும் வராதுல்ல. ஜோதிடம் என்ன சொல்லுது, ஜோதிடத்துல ஒரு புருஷன் ஜாதகம் ஒரு பொண்டாடி ஜாதகம் உலகத்திலே கிடையாது. ஏக புருஷன் ஏக கணவர். அதனாலதான் அடிக்கடி ஆள் மாறக்கூடிய அல்லது அவரவர் கலாச்சாரத்தின் அடிப்படையில சகிப்புத்தன்மையுடன் வாழ்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம லக்னம்னா மனைவி ஸ்தானம் 7ஆம் பாவாதிபதி, மனைவி ஸ்தானம் அந்த பொண்ணு லக்னம்னா கணவர் ஸ்தானம் 7ஆம் அதிபதி. இது உதயம்னா அது அஸ்தமனம். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பலன் சொல்லுன்னா ஒரு நாளும் ஒன்றிணையாத உறவுகள் தான் அவங்க 2 பேருமே. ஒன்றிணையவே முடியாத உறவுகள் தான் கணவன் மனைவி உறவு. ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறேன், நீ எனக்கு கட்டுப்பட்டு வாழுங்கிற ஒரு ஒப்பந்த அடிப்படையில் குடும்பம்ங்கிற ஒரு அழகான கட்டுக்கோப்பான அமைப்பை பெற்று அதில் குழந்தை குட்டிகளை பெற்று வாரிசுகளாக வரக்கூடிய அடிப்படையை உருவாக்கி வச்சிருக்கே தவிர கலாச்சாரம் என்பது 2 பேருமே அதெல்லாம் ஒத்து போகவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப பிரியா உறவாக வரணுங்கிறதுனால தான் கணவன் மனைவி. நம்ம எத்தனையோ நண்பர்களை பார்க்கிறோம், பிரிஞ்சு போயிடுறோம், போங்கடான்றோம். எத்தனையோ தொழில் பார்ட்னர்களை பார்க்கிறோம், பிரிஞ்சு போயிடுறோம். ஆனா லைஃப் பார்ட்னர் மாத்திரம் நமக்கு பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைன்னா அது காரணம் இதுதான். ஒரு திருமண பந்தம் இதை ஒட்டி அது இது மெல்லிய நூல்ல தான் கட்டப்பட்டிருக்கும். ஓங்கி ஊதுனோம்னா எல்லாமே காணா போய் அந்து போயிடும் அந்த உறவை. இப்பேற்பட்ட உறவை ஒரு அறிமுகத்துக்காக திருமண பொருத்தம் சொன்னா நாங்கள்லாம் எப்படி பாக்குறோம்? நான் ஜாதகம் தான் பலன் பார்ப்பேன். எதிர்கால தன்மை நல்லா இருக்கா, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும். 2 பேரும் ராசி அதிபதி நண்பர்களாக இருந்தால் போதும். இந்த லக்ன பொருத்தம் அந்த பொருத்தம் அதெல்லாம் புருடாக்கள் பொய், அதெல்லாம் பொருந்தவே கூடாது. ராசி அதிபதிங்கிறது மைண்ட் லெவல்ல ஒத்து போயிட்டாங்கன்னா சண்டை 10 நிமிஷத்துல இருக்கும், முடிஞ்சு போயிடும். மைண்ட் லெவல்ல ஒத்து போல ராசி எதிரி ராசிகளாகவோ மாறி ராசிகளா வந்தா 1 நாள் 2 நாள் சண்டை நீடிக்கும், அவ்வளவுதான். திசா புத்திகள் நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு நல்லா இருந்து ஒருத்தருக்கு சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, விருப்பப்படுறீங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு விளக்கமா எடுத்து சொல்லணும். 2 ஜாதக பலன்களையும் சொன்னாதான் உண்மையிலே அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. கத்தையா தூக்கிக்கிட்டு போய் பொருத்தம் பாருன்னு அதைத்தான் நீங்களே போனீங்கன்னா, புத்தக கடைக்கு போனீங்கன்னா திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி, அந்த 10 பொருத்தம் பார்த்தா போதும். இந்த செவ்வாதைக்கு செவ்வாய், ராகுக்கு ராகு, அதெல்லாம் புருடாக்கள். அதெல்லாம் ஒண்ணுமே தேரல. எத்தனையோ வகையில பார்த்து எல்லாமே கெட்ட நேரம் வந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கிறது தான். அதனால 2 பேருக்கும் ஓரளவு அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய தசா புத்திகள் திருமணத்தை செய்யலாமுங்க. சூட்சும விதிகள் எல்லாம் நம்பி போய் படிச்சு மேற்கெடுதல் ஆகி என்னென்னமோ குழப்பமாகறதுக்கு காட்டிலாம் நிம்மதியாக இருந்துட்டு போங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மக்களே, ஜோதிட சாத்திரத்தை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு பிட்டு ஒண்ணு அமிச்சாங்க, ஒரு ஜோதிடம் முகம் பார்த்து அவர் பலன் சொல்லுவார். அவர் யாரோ இவர் யாரோ,
எந்த ஆளுமே நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்மளா போக மாட்டோம். நம்மளை கூப்பிட்டா ஜோதிடம் என்ன, அது எவ்வாறு பிரிக்கணும், அது எவ்வாறு சொல்லணும், இந்த மாதிரி நீங்க கூப்பிட்டு வச்சு பேசுறது இதெல்லாம் ஒரு கேவலமாக எங்கள் ஜோதிடத்தை நீங்கள் கேவலப்படுத்துறதுக்கு உண்டான புரோகிராம்களை நடத்துறீங்கன்னு சொல்லி கேஸே போடலாம். எனக்கு எதுக்கு இந்த மணி ஆட்டுற வேலை? அதெல்லாம் பாக்குறப்பத்தான் இந்த சூட்சும விதிகளை பார்த்து இவ்வளவு சங்கடங்களா இருக்குங்க. நன்றிங்க. நன்றி.